ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழ் எக்ஸ்பீரியன்ஸ் கிளப். எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ரொம்ப நல்ல செய்தி. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வருஷம் நான் முதல்வன் ஸ்கீமில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு ஃப்ரீ கோச்சிங் கொடுத்துட்ருப்பாங்க. அந்த வகையில் இந்த வருஷம் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அண்ட் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃப்ரீ கோச்சிங்கிறதுக்கு கால் ஃபார் விட்டுருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எஃபிஷியன்சி இருக்கலாம், ஆனால் மணி ஒரு ஃபேக்டராக இருக்கும். ரெண்டாவது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான சூழல் இருக்காது. இது ரெண்டுத்தையும் கருத்தில் கொண்டு இந்த வருஷம் ஒரு 1000 கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ கோச்சிங் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸாக இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த நான் முதல் ஸ்கீம் நான் சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு சைட்லேருந்து நிறைய பேர் கிளியர் பண்ணிவிட்டு பொசிஷன்ஸ் ஆக்குபை பண்ணும். அந்த அப்ஜெக்டிவ் மட்டும் தான் எடுக்கிறாங்க. ஸோ யூபிஎஸ்சிக்கு போன வருஷம் கொடுத்துருந்தாங்க, அதே மாதிரி எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பிக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் இப்போ கால் ஃபார் வந்து எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங் இந்த 3 எக்ஸாம்ஸ்க்கும். ஸோ இந்த எக்ஸாமோட அப்ஜெக்டிவ் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க 1000 கேண்டிடேட் செலக்ட் பண்ண போகிறாங்க. தமிழ்நாடு முழுக்க இந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி இப்போ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமா 1000 கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ண போகிறாங்க. வில் பி செலக்டட் ஆனுவலி ஒரு வருஷத்துக்கு. ப்ரொவைடட் குவாலிட்டி ட்ரைனிங் வித் போர்டிங் அண்ட் லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் 6 months. ஸோ இந்த கோச்சிங் பீரியட் வந்து உங்களுக்கு 6 மாதம் இருக்க போகுது. ஓகே, ஸோ இது எதுக்கெல்லாம் சொன்ன மாதிரி எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ். ஏன் எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ்ன்னு போட்டிருக்காங்கன்னா, ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் ஜிஎஸ் இது எல்லாமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ் அண்ட் பேங்கிங் 2024 பேங்கிங் எக்ஸாம் இதை 14/7/2024 இந்த டேட்டில் அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் சொல்கிறாங்க, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் 1000 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. அப்ளிகன்ஸ் எவ்வளோ வந்தாலுமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணக்கூடியது. அப்போ அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா 1000 கேண்டிடேட்ஸ் ஃபார் நேட்டிவ்ஸ் ஆஃப் தமிழ்நாடு டு ப்ரொவைட் ஃப்ரீ கோச்சிங், ஃபுட், அகாமடேஷன் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ். ஸோ உங்களுக்கு கோச்சிங் மட்டும் கிடையாது, ஃபுட், அகாமடேஷன் எல்லாமே சேர்ந்து தான் வரும் வித் மெட்டீரியல்ஸ். ஓகே, அண்ட் இதில் அடுத்த முக்கியமான விஷயம், ஆஃப்டர் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷனில் நீங்களோட ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நான் எஸ்எஸ்சி கம் ரயில்வேக்குள்ளே வரப்போகிறேன்னா இல்லை பேங்கிங்குள்ளே வரப்போகிறேன்னா அந்த அப்ளிகேஷன் என்ன கொடுக்குறீங்களோ அது கொடுத்துட்டு அப்புறம் உங்களால் மாற்ற முடியாது. ஆஃப்டர் த சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ரிக்வெஸ்ட் ஃபார் சேஞ்சிங் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபார் எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ் டு பேங்கிங் ஆர் பேங்கிங் டு எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ் வில் நாட் பி கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் பண்ண போகிறோம், அதே மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிட்டா கூட ஆல்சோ ரிக்வெஸ்ட் ஃபார் சேஞ்சிங் ஆஃப் கோச்சிங் ப்ரோக்ராம் ஆஃப்டர் ஷார்ட் லிஸ்டிங் வில் நாட் பி கன்சிடர். அப்போ நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி தெளிவாக யோசிக்கணும், நான் இந்த வருஷம் பேங்கிங் போக போகிறேன்னா இல்லை எஸ்எஸ்ஐயில் போக போகிறேன்னான்ட்டு. இப்போ அந்த கோச்சிங்கும் தனித்தனியாக தான் போக போகுது. அதனால தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ்க்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர்னா 300 மெம்பர்ஸ் எடுக்க போகிறாங்க. ஸோ 300 மெம்பர்ஸ் அண்ட் 700 மெம்பர்ஸ் பேங்கிங். ஸோ இவங்க 2 பேர் 6 months ட்ரைனிங் ஆக போகிறோம். டோட்டலாக 1000 ஸ்டூடெண்ட்ஸில் அதில் 700 வந்து பேங்கிங்க்கும் 300 வந்து ரயில்வேஸ்க்கும். ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து யூஜி டிகிரி வச்சுருக்கணும். அஃப்கோர்ஸ் எல்லா இதுக்குமே அதுதான் டிகிரி தானே ஒரே குவாலிஃபிகேஷன். ஸோ யூஜி டிகிரி இருக்கணும். ஏஜ் எலிஜிபிலிட்டி வந்து 21 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும். ஸோ அதாவது 1/8/2003க்கு அப்புறம் நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது, 2/8/1995க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. ஸோ மேக்ஸிமம் வந்து 29 இயர்ஸ், மினிமம் வந்து 21 இயர்ஸ். இந்த மேக்ஸிமம் 21 இயர்ஸ்லையும் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. SC/STக்கு மறுபடியும் 5 இயர்ஸ், BC/BCMக்கு 5 இயர்ஸ். ஸோ இது நான் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் ஷேர் பண்ணுறோம், ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பேங்கிங்க்கு 21லேருந்து 29க்குள்ளே அதே டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1/8/2003க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது, 2/8/1995க்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது, இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வருது. முக்கியமான டேட்ஸ். ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு. இந்த வீடியோ பார்க்குற நேரம் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. எப்போவுமே சொல்கிறது தான், அப்ளிகேஷன் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிடுங்க. லாஸ்ட் மினிட்ல அப்ளை பண்ணாதீங்க. கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அதான் நான் சொன்ன மாதிரி இருந்தாச்சு. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் 23, இந்த மாதம் 23ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. இஷ்யூ ஆஃப் ஹால் டிக்கெட். ஸோ 23 நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து 9ஆம் மாதம், அடுத்த மாதம் 9ஆம் தேதியிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எக்ஸாம் டேட் வந்து 17/7/2024 காலையில் 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் 14th. ஸோ இந்த மந்த் 23 அப்ளிகேஷன் க்ளோஸ்ட் ஆகுது. அடுத்த மாதம் 9ஆம் தேதியிலேருந்து ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீ எது ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே போய் எழுதலாம். ஸோ இதில் எக்ஸாம் சென்டர்ஸ்ன்றது 38 டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்குது. இங்கே 38 டிஸ்ட்ரிக்ட்லையும் உங்களுக்கு சென்டர் கொடுத்துருக்காங்க. த கேண்டிடேட் ஷுட் சூஸ் எனி ஒன் ஆஃப் த சென்டர் ரைட்டிங் எக்ஸாமினேஷன். அது ஓகே. அடுத்து வந்து இந்த லிங்க் பார்த்துக்கோங்க. இந்த லிங்க் அகைன் நம்ம PDF போடுவோம். அந்த PDFலேருந்து இந்த லிங்க் நீங்கள் எடுத்துக்கோங்க. யாரெல்லாம் ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் எம்ப்ளாய்டாக இருக்காங்களோ அவங்க யாருமே இதில் எலிஜிபிளாக இருக்க மாட்டாங்க. TNSTC shall reserve right for termination in case of candidates fail to apply for respective exams. அதாவது
நீங்கள் எல்லாருமே இந்த எக்ஸாம்ஸை கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். சப்போஸ் இந்த எக்ஸாம்ஸ் வரும்போது நீங்கள் யாரும் அப்ளை பண்ணலைன்னா உங்களோட கோச்சிங்கை அவங்க டெர்மினேட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. தி பெர்சன் மஸ்ட் அப்ளை ஃபார் அப்கமிங் எஸ்எஸ்சி சிஜிஎல் அட் சிஜிஎல் லெவல். ஸோ நீங்கள் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா வரக்கூடிய சிஜிஎல் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏன் அதாவது சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் அதை அவங்க சொல்ல சிஜிஎல் லெவல்னு சொல்லியிருக்காங்க. ரயில்வேஸ் ஆர் பேங்கிங் ஐபிபிஎஸ்பிஓ எஸ்பிஐபிஓ ஆஸ் த கேஸ் மேபி. ஸோ நீங்கள் என்ன எக்ஸாமுக்காக உங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறோம் அந்த எக்ஸாம் வந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணியே ஆகணும். அப்படி அப்ளை பண்ணலன்னா உங்களோட கோச்சிங்கை அவங்க டெர்மினேட் பண்ணுவாங்க. ஸோ மோட் ஆஃப் எக்ஸாம் வந்து ஓஎம்ஆரில் தான் நடக்குது. அப்போ வந்து பென் பேப்பர் பேஸ்டு தான். டோட்டலாக 100 கொஷின்ஸ் 1 hour. 2 marks உங்களுக்கு ஒரு கொஷனுக்கும் 0.5 வந்து நெகட்டிவ் மார்க் போகும். இங்கிலீஷில் மட்டும்தான் பேப்பர் இருக்குது, தமிழ் பேப்பர் கிடையாது. இங்கிலீஷில் மட்டும்தான் பேப்பர். ஸோ அப்படியே நமக்கு வந்து Tier 1 பேட்டர்ன் தான். 25 25 25 50 கொஷின் கன்வெர்ட் பண்ணுவாங்க. 100 கொஷின் 200 மார்க். அதே 1 hour டைமு. அதே மாதிரி நமக்கு சிலபஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேங்க் எக்ஸாம் பேங்க் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதே 2 மார்க்கு அதே 0.5 நெகட்டிவ் 1 hour டைமு 100 கொஷின்ஸ். ஆனால் 100 கொஷின்ஸ் வந்து இப்படி ஸ்ப்ளிட் ஆகுது. இங்கிலீஷ் வந்து 25, மேக்ஸும் ரீசனிங் 30, பேங்கிங் அவேர்னஸ் வந்து 15. ஸோ அதே 100 கொஷினை 200 கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ சிலபஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, செலெக்ஷன் ப்ராசஸ் த கேண்டிடேட் வித் மேக்ஸிமம் ஏஜ் வில் பி ஷார்ட் லிஸ்டட். அதாவது இப்போ ஒரு மார்க்கில் யார் வந்து அந்த டாப் 1000க்குள்ளே வராங்களோ அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். சப்போஸ் ஒரு மார்க்கில் 2 பேர் இருக்காங்கன்னா ஏஜ் பேஸ் பண்ணி யாருக்கு ஏஜ் மேக்ஸிமம் இருக்கோ அவங்களுக்கு தான் ஜாப் கொடுக்கும், அந்த கோச்சிங் வர்றது கிடைக்கும். இன் கேஸ் ஆஃப் மோர் தென் 1 கேண்டிடேட் ஸ்கோர் சேம் மார்க்ஸ் அண்ட் ஒன்லி 1 seat அவைலபிள் ஃபார் தம். ஒருத்தருக்கு மேலே ஒரு ரேங்க்கில் வந்து ஒரு நம்பரில் நீங்கள் நிற்கிறீங்க, ஆனால் ஒரு சீட்டு தான் இருக்குன்னா யாருக்கு ஏஜ் அதிகமோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ அவங்க இதில் ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. பிசி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 79 சீட் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸில் பிசிஎம்மாக இருந்தால் 11, எம்பிசியாக இருந்தால் 60, எஸ்சியாக இருந்தால் 45, எஸ்சி ஏ கேட்டகரி போட்டிருக்காங்க. இது என்ன பார்த்துக்கோங்க 9, எஸ்டிக்கு 3, ஜென்ரல் கேட்டகரி பாக்கி எல்லாமே 93. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 300 கொஷின்ஸ், 300 சீட்ஸ். அதே மாதிரி பிரித்து 700 சீட்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ கோர்ஸ் பிளான் அண்ட் கோச்சிங் சென்டர் டீட்டெயில்ஸ். ஸோ எந்த சென்டரில் நீங்கள் வந்து போக போகிறீங்கன்றது உங்களோட ஷார்ட் லிஸ்ட் ஆன அப்புறம் அந்த டைமில் நீங்கள் போயிட்டு சர்டிஃபிகேட் வாங்குவீங்களா அந்த டைமில் அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் டு பி அப்டெயின் ஃப்ரம் அ கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர். கண்டிப்பாக நீங்கள் ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணணும். இதில் ரொம்ப முக்கியமாக ஷுட் கம்பல்சரிலி ஸ்டே அட் ஹாஸ்டல்ஸ். உங்களுக்கு அகாமடேஷனில் நீங்கள் தங்கி படிக்கணுன்றதில் முக்கியமான கடை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையில் இருக்கவங்க சென்னையிலே எங்களுக்கு வீடு இருக்குது நாங்கள் இங்கேயே வந்துட்டு போயிட்டுருக்கோன்னா அது அப்ளை ஆகாது. கண்டிப்பாக அங்கே கொடுக்கக்கூடிய அகாமடேஷன் நீங்கள் தங்கி தான் ஆகணும். ஸோ டே ஸ்காலர் கோச்சிங்கிறது இட் இஸ் நாட் பெர்மிசபிள். அதோட முக்கியம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ஒரு 3000 rupees ரீஃபண்டபிள் காஷன் டெபாசிட் நீங்கள் ஒரு டெபாசிட் பே பண்ண. அப்போ ரீஃபண்டபிள் அப்படின்னா திருப்பி கொடுத்துருவாங்க. இட் வில் பி ரீஃபண்டட் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் த கோச்சிங் ப்ரோக்ராம். 6 மாதம் உங்கள் ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே உங்கள் கையில் திருப்பி வந்துடும். அட்டெண்டிங் ட்ரைனிங் செஷன்ஸ், டெஸ்ட், மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் இஸ் மேண்டட்ரி. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு மேலே ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த டீட்டெயில்ஸில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்னோட ஒப்பீனியனில் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதில் நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்க, அதெல்லாம் தாண்டி ஒரு ஃபுட் அண்ட் அகாமடேஷன் கொடுக்குறாங்க. இந்த அகாமடேஷன் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த அகாமடேஷனில் நமக்கு ஸ்டடி என்வாயர்மெண்ட்னு ஒன்று கிடைக்குது. இப்போ நமக்கு நிறைய பேர் வீட்டில் வந்து தங்கி படிக்கலாம், நம்ம வீட்டில் உட்காந்து படிக்கலாம். ஆனால் வீட்டில் தங்கி படிக்கிறதுல ஒரு முக்கியமான ட்ராபேக் படிக்கிறது தான் முழு டைமாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ நம்ம வீட்டில் நிறைய வேலையாக இருக்கும், நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். அண்ட் ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். அதனால தான் நிறைய பேர் ஸ்டடி ஹால் போயிடுறது, இல்லை ஏதாவது கோச்சிங் சென்டர் போகிறது. ஆனால் அதை தாண்டினும் இது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஒரு 1000 கேண்டிடேட்ஸ்குள்ளே தான் நம்ம வரப்போகிறோம். ஸோ அதே எக்ஸாம் பேட்டர்ன் தான் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலும் இது கிடச்சிரும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி உங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். அண்ட் ஃபர்தராக இந்த ஸ்கீம் பற்றி இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.